சோதோமுக்கு விரோதமாய் சில 4 பெரிய ராஜாக்கள் புறப்பட்டு வருவாங்க. வந்து இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க. பிடிச்சிட்டு போகும்போது ஆபிரகாம் தன் வீட்டில் இருக்கிற 318 பேரை அழைத்து கொண்டு போய் ஃபைட் பண்ணி அவங்களை மீட்டு விடுவான். காப்பாற்றப்பட்ட பிறகும் அவங்க எங்க தான் போறாங்க அப்படின்னா சோதோமுக்கு தான் போறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது சோதோம் எதற்கென்று நியமிக்கப்படுகிறது என்றால் நியாய தீர்ப்புக்கென்று நியமிக்கப்படுகிறது. நல்ல கவனமா கேளுங்க. நம்ம மேல ஒரு கிருபையின் மேகம் இருக்கும். அந்த கிருபையின் மேகம் இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த கிருபையின் மேகம் திடீரென்று விலகும் போது தண்டனையின் மேகம் நம்ம மத்தியில வரும். ஜனங்களுக்கு அது தெரியல. ஆண்டவர் புறப்பட்டு போகிறார். தம்முடைய 2 தூதர்களை சோதோமுக்கு அனுப்புகிறார். ஆபிரகாம் தேவ சமூகத்திலிருந்து கண்ணீரோடு நிற்கிறான், ஜெபிக்கிறான், காலில் விழுந்து கதறுகிறான். அது போலதான் எத்தனை முறை அக்கிரமத்தின் கூக்குரல் எழும்பும் போது, ஆமென், அக்கிரமத்துக்கு பாவத்துக்கு தக்க தண்டனை நம்மில் விழ வரும் நேரத்திலே நமக்காக ஒருவர் பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால இப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா லோத்து குடும்பத்துக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறது. மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் வார்னிங் கிடைக்குது. என்ன வார்னிங்? இங்க பாரு, கர்த்தர் இந்த சோதோமை அழிக்க போகிறார். ஒரு வார்னிங் வருது. கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தருகிறார் என்பதின் அடையாளத்தில் ஒன்றென்னு தெரியுமா? நமக்கு கொடுக்கப்படுகிற வார்னிங். வார்னிங் யாருக்கு வரும் தெரியுமா? யாருக்கு அவர் கண்ணில் கிரேட் ஃபேவர் கிடைக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் வார்னிங் வரும். இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 2 ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. நல்ல கவனமா கேளுங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வாய்ப்பு ஒருத்தனுக்கு கொடுக்கப்படும் போது அவனுக்காக ஹெவன் வந்து ஒர்க் பண்ணுது. அவங்களுக்கு டைம் கொடுக்கப்படுகிறது. சோதோமை விட்டு வெளியே வர்றதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு தரும்போது, இதுல இருந்து வெளியே வர நீ உன்னை கொடுக்கிறதுக்கு ரெடினா உன்னை கைப்பிடிச்சு வெளியே கொண்டு விட கர்த்தர் ரெடியா இருக்கிறார். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நான் எங்க காட்டுறேனோ அங்க போகணும். நீ என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? பின்னிட்டு பார்க்க கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. வாய்ப்பு கொடுக்கப்படுகிறவர்களுக்கு ஹெல்ப் உண்டு, வார்னிங் உண்டு, ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க, தூதர்கள் உண்டு. அவங்க நடப்பதற்கான சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் தேவன் பாராட்டுகிற இரக்கம். லோத்தின் மனைவி என்ன பண்றா அப்படின்னா அவ அப்படி திரும்பி பார்க்கிறா. இவ்வளவு நாள் சோதோம்ல இருந்து பார்த்த போது தண்டனை கிடைக்கல. ஆனா இப்போ லைட்டா பார்த்த போது ஹெவி பனிஷ்மெண்ட். அவளுடைய இருதயம் இன்னும் எங்கதான் இருக்கிறது அப்படின்னா சோதோம்ல தான் இருக்கிறது. இன்னும் சோதோம்ல. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். திரும்ப உங்க பார்வை எங்க போகுது அப்படின்னா உங்க இருதயத்துல அது இன்னும் குடியிருக்கிறது என்ற அர்த்தம். எனவேதான் தாவீது ஜெபிக்கிறான், கிரியேட் இன் மீ a clean heart.